இஎம்ஐய ஒட்டி இருக்கனால சாரே டியூன் போடலன்னு நெனைக்கிறேன். அவருடைய பையன் போட்டிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரியான சில கமெண்ட்ஸும் வந்து ம், நான் ம், பார்த்தேன். ஸோ ம். நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க கூட இருந்த தருணம். இல்ல அந்த இந்த சாங் கம்போசிங் நான் பார்க்கல ஆ. சாரோடது. டியூன் தான் குடுத்தாங்க, ஓகே. நான் பண்ணேன். பட் ம். இந்த மாரி கமெண்ட்ஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆ. ரொம்ப இன்ஹியூமன் விஷயம் அது. ஆ. நெப்போட்டிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷேட்ல இத பேசுறாங்க. ஆ. பட் சார் அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஓகே. அத நான் ஒரு இடத்துல கவனிச்சிருக்கேன். அது ரொம்ப பர்சனலா இருக்கும். வெளிய சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெர்சன் ம். அதான் சொல்றேனே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கே இவ்வளோ கேர் குடுத்து, ம். எனக்கு கைட் பண்ணி, மெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவர் பசங்க கிட்ட அவர் எவ்வளோ கேர் எடுத்துருக்கிறாரு அப்படின்றத யோசிக்கணும். இன்னொன்னு ஒரு மேபி ரஹ்மான் சார் பையன் அப்படின்றதுக்காக இல்லாம, அமீன் வந்து ஹி மே ப்ளூம் இன்டூ அ மியூசிக் டைரக்டர். ம். அது மாரி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அத வந்து அன்னைக்கெல்லாம் விமர்சனம் பண்ணாதவங்க, இன்னைக்கு ரொம்ப அதிகமா பண்றாங்க. ஜென்ரலாவே வந்து சோசியல் மீடியால நாட் ஃபார் ஏஆர் ரஹ்மான் சார் நான் இத சொல்லல. எனிபடி ஹூ பிரிங்ஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்க வந்து அதில பயாஸ் பண்றாங்கன்றத நம்ம நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் தட் ஐ அம் சப்போர்ட்டிங் நெப்போட்டிசம். வி கேன் வெயிட். ஏன்னா இன்னும் ஒரு படம் கூட அவர் அமீன் பண்ணல. ம். பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மேபி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? இன்னொன்னு இது வந்து இந்த மாரி பண்றது நிப்பிங் இன் த பட்ன்னு சொல்லுவாங்க. ஆ. ஒரு ஒரு செடி முளைக்கிறதுக்குள்ளயே அத கிள்ளி எறிய நினைக்கக்கூடாது. ஓகே.